சிலர் இதுக்காக கல்யாணமே பண்ணாதானே விவாகரத்து, பண்ணாமலே கூடி வாழ்வோம். அது ரொம்ப நல்லா இருக்குது, உனக்கு நல்லா இருக்குது, வேதத்தின்படி ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அது விபச்சாரம். ஆக திருமணத்துக்கு முன்னால் பால் உறவு கொள்வது வேசித்தனம், திருமணத்துக்கு பின்னால் உள்ளது அது விபச்சாரம். இன்றைக்கு விபச்சாரத்தை அரசாங்கம் அங்கீகரிக்கிறது. இன்றைக்கு ஆம்பளே வேண்டாம் அப்படின்னு பெண்களும் பொம்பளைகளை கல்யாணம் பண்ண, பெண்களை கல்யாணம் பண்ணி தான் பிரச்சனைனா ஆம்பளைகளை கல்யாணம் பண்ணி ஹோமோசெக்சுவல் லெஸ்பியன் உருவாகி மிருகங்களை விட கீழ்த்தரமாக போயிட்டுது. இன்றைக்கு இதை பற்றி வெளியே பேசினாலே இதை பேசக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போடக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் காரி துப்ப வேண்டிய அளவுக்கு கீழ்த்தரமாக ஆயிட்டு. மிருகங்களெல்லாம் பார்த்து நம்ம கேலி பண்ணும். ஏன்னா மிருகங்களுக்குள்ளேயே ஹோமோசெக்சுவலே கிடையாது. அது படிப்பு இல்லாமல் இருந்தாலும் அது ஆணும் பெண்ணுமா தான் வாழுது. இவன் ஸ்டாண்டர்டு தான் படுமோசமாக ஆகிப்போச்சு. நான் வெளிநாடுகள் அமெரிக்காவில் வெள்ளைக்காரங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை பண்ணி, இப்போ உங்கள் தேசத்துக்கு வரும்போது நம்ம இங்கே நம்ம தமிழ் ஆட்கள் பேசுகிறோம், மற்றது வெள்ளைக்காரங்களை சொல்லும்போது சொல்லிடுவேன், மிருகங்களை விட இந்த ஹோமோசெக்சுவல்ஸ் மோகமாக, மிருகங்களை விட பெண்கள் ஆண்களை மோசமாக வாழ்கிறோம். நான் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன். நான் சொல்லுவேன், ரிட்டன் டிக்கெட்டோடு தான் வந்திருக்கேன், கையில் அங்கே $1000 வச்சுருக்கேன், ஏவன் காசு தரேன்னு அதை பற்றி கவலையே பட மாட்டேன். நீ திருந்து, உனக்கு தோல் தான் வெள்ளையாக இருக்க ஒழிய புத்தி முழுவதும் கருப்பாகி போச்சுன்னு தான் சொல்லும். அதனால் என் பிரசங்க அங்கே அப்படி தான் இருக்கு. பயந்த ஒரு கணவன், கணிதனும் திராட்சை கொடி போல் உள்ள ஒரு மனைவி, அப்புறம் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் உள்ள பிள்ளைகள் அப்படி சொல்லிவிட்டு 4ஆம் வசனத்தில் 128:4 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அங்கே பணமோ படிப்போ அந்தஸ்தோ வரை எதுவும் சொல்லப்படவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்த கணவன், அப்புறம் கனிதரும் திராட்சை கொடி போல் உள்ள மனைவி, அப்புறம் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் உள்ள பிள்ளைகள். இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆகவே கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள், பிள்ளைகள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறார்கள், அதை பொறுத்து தான் குடும்ப ஆசீர்வாதம். நமக்கு என்ன இருக்கிறது என்பதல்ல, நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம் என்பதுதான் குடும்ப ஆசீர்வாதத்தை பொறுத்து. ஒரு ஆளுக்கு என்னெல்லாமும் இருக்கலாம், he may possess many things, but what he possesses is not important, what he is important. நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோமோ அதை பொறுத்து தான். ஒரு குடிசையில் இருக்கலாம், ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிடலாம், அதனால் அந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷம் சமாதானம் ஒரு பெரிய மாளிகையில் குடியிருக்கிற மனம் திரும்பாத குணப்படாத குடிகாரனுடைய குடும்பத்தில் அது இருக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது அது பணத்தை தரலாம், ஆனால் ஆசீர்வாதம் என்பது கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிற, மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கிறார். அநேக பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருப்பது வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்வது. இப்போ நீங்கள் ஏற்கனவே எல்லாம் தெரிந்து கொண்டாச்சு, உங்களுக்கு போய் இனி எப்படி தெரிந்து கொள்வதுன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. இனி இன்னொரு கல்யாணம் வரப்போகிறதில்லை. ஆமேன், ஆமாம், ஆமேன். ஆகவே நீங்கள் சரியான சாய்ஸை எடுத்தீங்களோ, சரியான சாய்ஸ் இல்லை, இப்போ அதை பற்றி யோசிக்கவே விடாது. இந்த குடும்ப முகாம் முதலே சொல்லியிருந்தால் நான் கொஞ்சம் யோசித்து கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இப்போ யோசியாதிருங்கள். இப்பொழுது யோசிப்பது அது அதிக நன்மை பயக்காது. ஆகவே நீங்கள் அதை குறித்து நான் சொல்ல விரும்பலை, சுருக்கமாக சொல்லிவிட்டு போகிறேன். வாலிபர்களுக்கு தான் அதை சொல்லுவேன். வாலிபர்களுக்கு சொல்லும்போது சொல்வேன், எங்களுக்கெல்லாம் ஆபத்து நடந்து விட்டது, உங்களுக்கு இன்னும் விபத்து நடக்கவில்லை. ஆகவே எங்கள் அனுபவத்திலேருந்து சொல்கிறோம், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்வோம். நீங்கள் எல்லாருமே தவறான ஆளை திருமணம் பண்ணினீர்கள் என்ற அர்த்தத்தில் அதை சொல்லவில்லை. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளில் சிலர் நினைப்பாங்க, சரியில்லாத திருமணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு மனசில் நினைப்பாங்க. வெளியே சொன்னால் பிரச்சனை வரும். ஆகவே மனசில் நினச்சிட்டு, ஆண்டவரே யார் செய்த தவறோ இது வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு மனைவி நினைப்பா, புருஷன் நினைப்பான். ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்படியானால் வேதத்திலே உள்ள வசனம் என்ன? 2 கொரிந்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நம்முடைய வாழ்க்கையிலே அடிப்படையாக வேதத்தின்படி உங்களிலே இதிலும் வேறுபட்டு சிலர் திருமணத்துக்கு முன்னாலே ரட்சிக்கப்படாத நிலைமையிலே திருமணம் ஆகும்போது ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்பீர்கள், பின்பு ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள். அதெல்லாம் விதிவிலக்கானவைகள். நாம் ஆலோசனை சொல்லும் போதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற மக்களுடைய திருமணத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் திருமண வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய பிள்ளைகள்னு எடுத்துக்கொள்வோமே, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கு இருளுக்கு ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 6:14-15 பிணைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பந்தம், ஐக்கியம்,
இசைவு, அப்புறம் பங்கு, இப்படியெல்லாம் சொல்லியிருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட do not have anything in common, light and darkness, no fellowship, Christ and Belial, no harmony, believer and unbeliever, nothing in common, temple and gods, idol, no agreement. ஆக இசைவு ஏது, பிணைப்பு ஏது, ஐக்கியம் ஏது என்று அங்கே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அந்த அவிசுவாசிய திருமணம் பண்ணும்போது பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் பிள்ளைகளை பெற்றவர்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை தான் நீங்கள் யோசிக்கணும். வாழ்க்கையில் சரியில்லாத ஆட்களை முதலாவது திருமணம் பண்ணிவிட்டு இன்றைக்கு அவர்கள் விவாகரத்தில் போய் அநேகது முடிகிறது. எல்லாருமே சரியில்லாத ஆட்களை திருமணம் பண்ணார்கள் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு அநேகருக்கு மேற்கத்திய நாடுகளில் ஏற்படக்கூடிய சகல பாவங்களும் நம்ம தேசத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. விவாகரத்து பயங்கரமான காரியமாக ஒரு காலத்தில் கருதப்பட்டது. ஒரு 20-30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால் அது கேவலமாக சொல்லப்பட்டது. இப்போ விவாகரத்துங்கிறது சாதாரணமாக இருக்குது. விவாகரத்து இல்லாட்ட தான் வாட் இஸ் ராங் வித் யூ அப்படிங்கிற அளவுக்கு. இன்னும் அதே ஒய்ஃபோடையா 10 வருஷம் இருக்கிறீங்க, அதே ஹஸ்பண்டோடையா நீங்கள் 15 வருஷம் இருக்கீங்க, என்ன லைஃப் இது அப்படிங்கிற அளவுக்கு கெட்டு போச்சு சமுதாயம். ஆகவே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு விவாகரத்து செய்வோம், அந்த அளவில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதனால் சமுதாயத்தில் குழப்பங்கள் தான் இருக்குது. இவங்க முதல்ல கல்யாணம் பண்ண சரியில்லைன்னு சொல்லி அப்புறம் அடுத்தது வந்து அது முன்னால் உள்ள விட படுமோசமாகி, அதே பரவாயில்லப்பா அவள் கைட்டு தான் அடிப்பா, இவள் விளக்கமாத்த எடுத்து அடிக்காங்க அளவுக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஆகி போகுது. அவன் முன்னால் வாய்ட்டு தான் பேசுவா, இவன் இப்போ கை பேசுது. அப்படின்னு அதன் கல்யாணம் பண்ணும்போது பையன் சொன்னான், என் மகா கொஞ்சம் வாய் பேசுவா அப்படின்னு தகப்பனார் சொல்லியிருக்கார் சம்பந்தக்காரர்கிட்ட. என் மகன் நல்ல பிள்ளை, கொஞ்சம் வாய் தான் கொஞ்சம் நீளம் அப்படின்ட்டு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, மாப்பிள்ளைன்ற என் மகன் அதை பற்றி பரவாயில்ல, என் பையனுக்கு கை நீளம் சமாளிச்சுக்கலாம். அவள் வாய் நீளம்னா இது கை நீளமாக இருக்குது. ஆக இப்படி இன்றைக்கு அடிப்படையில் போய் நிற்குது. வாழ்க்கையில் இன்றைக்கு விவாகரத்து பிரச்சனைக்கு பரிகாரமே கிடையாது. அது இட் மே லீட் டு எ worse லைஃப். இன்றைக்கு அதை பற்றி கவலை இல்லாமல் இன்றைக்கு விவாகரத்து பண்ணி கல்யாணங்களை பண்ணி சிலர் இதுக்காக கல்யாணமே பண்ணாதானே விவாகரத்து, பண்ணாமலே கூடி வாழ்வோம். அது ரொம்ப நல்லா இருக்குது, உனக்கு நல்லா இருக்குது, வேதத்தின்படி ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அது விபச்சாரம். ஆக திருமணத்துக்கு முன்னால் பால் உறவு கொள்வது வேசித்தனம், திருமணத்துக்கு பின்னால் உள்ளது அது விபச்சாரம். இன்றைக்கு விபச்சாரத்தை அரசாங்கம் அங்கீகரிக்கிறது. இன்றைக்கு ஆம்பளே வேண்டாம் அப்படின்னு பெண்களும் பொம்பளைகளை கல்யாணம் பண்ண, பெண்களை கல்யாணம் பண்ணி தான் பிரச்சனைனா ஆம்பளைகளை கல்யாணம் பண்ணி ஹோமோசெக்சுவல் லெஸ்பியன் உருவாகி மிருகங்களை விட கீழ்த்தரமாக போயிட்டுது. இன்றைக்கு இதை பற்றி வெளியே பேசினாலே இதை பேசக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போடக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் காரி துப்ப வேண்டிய அளவுக்கு கீழ்த்தரமாக ஆயிட்டு. மிருகங்களெல்லாம் பார்த்து நம்ம கேலி பண்ணும். ஏன்னா மிருகங்களுக்குள்ளேயே ஹோமோசெக்சுவலே கிடையாது. அது படிப்பு இல்லாமல் இருந்தாலும் அது ஆணும் பெண்ணுமாக தான் வாழுது. இவன் ஸ்டாண்டர்டு தான் படுமோசமாக ஆகிப்போச்சு. நான் வெளிநாடுகள் அமெரிக்காவில் வெள்ளைக்காரங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை பண்ணி, இப்போ உங்கள் தேசத்துக்கு வரும்போது நம்ம இங்கே நம்ம தமிழ் ஆட்கள் பேசுகிறேன், மற்றது வெள்ளைக்காரங்களுக்கு சொல்லும்போது சொல்லிடுவேன், மிருகங்களை விட இந்த ஹோமோசெக்ஸ் மோகமாக, மிருகங்களை விட பெண்கள் ஆண்களை மோசமாக வாழ்கிறோம். நான் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன். நான் சொல்லுவேன், ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் வந்திருக்கேன், கையில் அங்கே $1000 வச்சுருக்கேன், ஏவன் காசு தரேன்னு அதை பற்றி கவலையே பட மாட்டேன். நீ திருந்து, உனக்கு தோல் தான் வெள்ளையாக இருக்க வெளியே, புத்தி முழுவதும் கருப்பாகி போச்சுன்னு தான் சொல்லும். அதனால் என் பிரசங்க அங்கே அப்படி தான் இருக்கும்.